வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2019 கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை பற்றி பார்ப்போம். ஒரு நபர் 600 மீட்டர் நீளமுள்ள தெருவை 5 நிமிடத்தில் கடக்கிறார் என்றால் அவரின் வேகத்தை கிலோமீட்டர் பெர் மணியில் கூறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய சொல்யூஷன் பார்ப்போம். இந்த சம் பொறுத்த வரைக்கும் மிக எளிமையான சம். இது பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு அவருடைய வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கடந்த தொலைவை எவ்வளோ நேரத்தில் கடந்தாருங்கிறதால டிவைட் பண்ணனா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் இந்த கேள்வியில் இருக்கிற ஒரு சின்ன ட்ரிக்கே என்னென்னா, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே பார்க்கலாம் நீங்கள். அதே போல் கடந்த தொலைவு 5 நிமிடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கேட்குறது வேகத்தை கிலோமீட்டர் பெர் மணியில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மீட்டருங்கிறத கிலோமீட்டர்லையும் நிமிடம்ங்கிறத மணியாகவும் மாற்றணும். ஸோ இதை சரியாக கால்குலேஷனை மாற்றினா தான் நம்மளுக்கு ஆன்சர் சரியாக கொண்டு வர முடியும். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், வேகம்ங்கிறது என்னென்னா தொலைவு டிவைடட் பை காலம். அதாவது ஒருத்தர் கடந்த தொலைவை அவர் கடக்க எடுத்துக்கிட்ட நேரத்தால் நம்ம வகுக்கும்போது அவர் எவ்வளோ வேகத்தில் அந்த தொலைவை கடந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ முதல்ல நம்ம தொலைவு எடுத்துப்போம். தொலைவுங்கிறது பார்த்திங்கன்னா 600 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 600 மீட்டரை நம்ம என்ன பண்ணணும், கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போது 600 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 600 டிவைடட் பை 1000 சொல்லி போட்டாச்சு. இப்போ இந்த இதை இங்கேயே நம்ம சுருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு அங்கே போய் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காலம் எடுத்துக்கோங்க. காலம் 5 நிமிடம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 5 நிமிடத்தை மணிக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ காலம் இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 60. ஸோ இதையும் நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. இப்போது தொலைவு காலம் இது ரெண்டுத்தையும் கொண்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். வேகம் இஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கிற தொலைவு 600 டிவைடட் பை 1000 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலம் கீழே இருக்குது, டிவிஷனில் இருக்குது. 5 பை 60ங்கிறது மல்டிப்ளிகேஷனில் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த 5 பை 60 60 பை 5 அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா இங்கே 2 சைஃபர், இங்கே 3 சைஃபர் இருக்குது, கீழே 3 சைஃபர். அப்போது இந்த சைஃபர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, கீழே ஒரு 5 இருக்குது. ஸோ 6 6 36 டிவைடட் பை 5. இப்போ இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 7.2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ இந்த நபர் 7.2 கிலோமீட்டர் பெர் மணியில் அந்த தொலைவை கடந்திருக்காரு அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 7.2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.